ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன். இது மாதிரி எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல. நான் அதுக்கு மேலே உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்பலை. எனக்கு இந்த விஷயம்லாம் சரியாக தோணுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நம்மளுக்கு அதுக்கு மேலே யாரையும் எதுக்காகவும் நம்பக்கூடிய ஒரு விஷயங்கிறது நம்மளுக்கு வேண்டாம். அதுக்கு மேலே நம்ம யாரையும் டிசப்பாயின்மெண்ட் ஆக்க வேண்டாம். அவங்கவுங்களுக்கு சரியான விஷயங்களை அவங்கவுங்க யோசிக்காமல் பண்ணுறதே போதும். நம்மளுக்கு அதுக்கு மேலே யாருக்காகவும் எதுக்காகவும் இனிமேல் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு போக போக எல்லாமே ஒரு சில விஷயங்களில் சரியாக நடக்கக்கூடியதாக நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் நான் அதை நினைக்கல அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு பாருங்கள். இனிமேல் எல்லா விஷயத்தையும் மாற்றிக்கிட்டா தான் ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே நம்ம யாரையும் சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. அதுக்கு மேலே நம்மளுக்கு அவங்கவுங்களுக்கான தேவையான விஷயங்களை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கு மேலே நம்மளுக்கு கிடைக்காத விஷயங்களை நம்ம யோசிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். என்ன நடக்குதோ அதை எடுத்துக்கிட்டு போகிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா படுது அப்படின்னோடனே, ஆமாம்மா அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு அதுக்கு மேலே யாரையும் ஒரு குறை சொல்கிறதுக்கோ இல்லை அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத நம்ம யோசிக்கிறதுக்கோங்கிறதும் நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு வேஸ்ட்டான ஒரு விஷயந்தான். எது நடந்தாலும் நடக்கட்டும், நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கு மேலே எங்கள் அம்மா சொன்னாங்க, நீங்கள் ஏன் அவள்கிட்ட இனிமேல் பேசிகிட்டு இருக்கீங்க? அவள் ஒரு முடிவு எடுத்துட்டா. அவள் இதுதான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே எதையுமே இனிமேல் இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுக்கு என்ன தான் ஒரு விஷயம் நடந்தாலும் அவள் இனிமேல் எந்த இதுலேயுமே மாற போகிறதுங்கிறது கிடையாது. நீங்கள் எதுக்குங்க தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, அதுக்கு இல்லைம்மா நம்மளுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சில விஷயங்களில் அவள் விட்டு கொடுத்து போனான்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே, அவள் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. நம்ம பார்க்குற விஷயங்களை அவள் பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே சரியாக பண்ண முடியும், செய்ய முடியும். அதுக்கு மேலே நம்மளால் யாரையுமே எதுக்காகவும் ஒரு சில நேரங்களில் நம்மளால் இது பண்ணிக்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை நம்மளா தான் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தோன்னே, ஆமாம் அதெல்லாம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு இது பண்ணிங்கனாலே போதும். அதுக்கு மேலே யாரையும் எதுக்காகவும் இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. போக போக எல்லாம் சரியாகிடும். அந்த சரியாகிற விஷயங்களை நீங்கள் தான் மாற்றிக்கணுமே தவிர, அதுக்கு மேலே நம்மளால் எதையும் மாற்றிக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னா, ஆமாம் அதெல்லாம் உண்மை தானேங்க. எதையுமே மாற்றிக்க கூடாத விஷயங்கள நீங்களாக தான் யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். புரிஞ்ச அளவுக்கு உங்களால் புரிகிற விஷயங்கள நீங்களாகவே அதுக்கு இடையில எதுவுமே நடக்காத மாதிரி நீங்களாகவே இது பண்ணிக்கிட்டாலே போதும் அப்படின்னோன்னே, ஆமாம் அதுக்காக இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம யாரையும் காரணம் சொல்ல வேண்டாம். அவங்க இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள மாறுதலாக எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அதுக்காக நம்ம யாரையும் சரியான ஒரு இதை நம்ம சொல்லாமல் இருந்தாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான். நீ இதுக்கு மேலே அவங்கக்கிட்டலாம் எதையும் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். பேசுறதுனால என்ன ஆகிட போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவங்களுக்கு அவங்கவுங்க விஷயங்கள் அவங்கவுங்க கரெக்டாக இருக்கிறதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ அதுக்காக அவங்கள இனிமேல் இது பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடு அப்படின்னோடனே, சரி நான் அதையே சொல்லிடுறேன். இதுக்கு மேலே நீ புரிஞ்ச விஷயங்கள புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாருக்கும் இனிமேல் இருக்கிற விஷயங்கள நம்ம மாற்றிக்கணுமோ இல்லை நடந்துக்கிற விஷயங்களுக்கு இது பண்ணிக்கிறதுக்கான அவசியங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்டு போனாலே போதும் அப்படின்னோடனே, சரி விடுங்க பார்த்துக்கலாம் நம்ம எதாக இருந்தாலும்